ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேரில் எதுவாக இருந்தாலும் நம்ம சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்கு லேப்டாப் வந்து கெப்பாசிட்டி எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸ்லேயே பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்ல வந்து உங்க லேப்டாப் எந்த இதில் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. யுவர் பிசியில் போயிட்டு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னாலே தாராளமாக வந்துடும். அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு கிளியராகவே வீடியோவில் சொல்கிறேன் எப்படி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத. நான் வந்து பேசிக்காக எனக்கு சுத்தமாக கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லை, கம்ப்யூட்டர் அதை பற்றியே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டாக போடுறேன். ஏற்கனவே கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எனக்குமே வந்து பேசிக் தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. கம்ப்யூட்டரு சும்மா சாதாரணமா தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை எனக்கு சுத்தமா தெரியாது, கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்ற இது வந்து உங்களுக்கு ஈஸியாவே புரியும். நீங்க அதை பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ மிஷின் வாங்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். பட் இந்த ஓனா கிரியேட் பண்றது இருந்துச்சுன்னா தான் இந்த குட்டி குட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். லோகோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் நீங்க இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து உங்களுக்கு இது வாங்கி சாஃப்ட்வேர் ஆர்டிக் டிஜிட்டேசருக்கு லைட்டா இருந்தா போதும். ஸோ இந்த ஆர்டிக் டிசைன் லைட்டான்னு இல்லை, ஸோ இந்த கெப்பாசிட்டி இருந்தாலே நீங்க எந்த சாஃப்ட்வேருக்கு இன்ஸ்டாலுக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு கரெக்டா வந்துடும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேரை பத்தி உங்க லேப்டாப்ல, ஏன்னா நம்ம எல்லாமே வாங்கிடுவோம், ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேரு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா இன்ஸ்டால் பண்றப்ப பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஒர்க் இல்லாம ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம ஃபர்ஸ்ட் உங்க லேப்டாப்ல இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க சாஃப்ட்வேர் வாங்கிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்ல இதை ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்றப்போ ரொம்பவே கஷ்டமா போயிடும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஸோ நமக்கு தெரியல அப்படின்னா கூட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது அந்த லேப்டாப் கடையிலையோ செல்லு கடையிலையோ கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளமாகவே சாஃப்ட்வேரு ரொம்ப கிளியரா நீட்டா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். இது எல்லாமே உங்க ஃபோன் உங்களோட லேப்டாப்ல இருக்கான்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஆர்டிக் டிஜிட்டேசர் எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் ஈஸியா வந்து நீங்க எடுத்து அப்செட் பண்ணிக்கும், இதுல ஏத்திக்கலாம். ஸோ வாங்க இப்போ நான் உங்களோட லேப்டாப்ல எதுல போய் பார்க்கலாங்கிறத சொல்றேன். உங்க லேப்டாப் இப்படி ஆன் ஆயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்க லேப்டாப் இருக்கு பாருங்க, இதுல போயிட்டீங்களா இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் அபவுட்னு வந்து டைப் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அபவுட் வந்து நம்மளால டைப் பண்ணோன்னா பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லையா, அபவுட் யுவர் பிசின்னு காட்டுது. ஸோ இப்போ காட்டுது இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துடும். இதை கிளிக் பண்ண உடனே பாருங்க நம்ம லேப்டாப்போட அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்துருச்சு இல்லையா. இந்த செட்டிங்ஸ்ல நீங்க கரெக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்ல காட்டுறேன் பாருங்க. டிவைஸ் நேம் போட்டிருக்கு, ப்ரைஸ் இப்படி போட்டிருக்கு இல்லையா. இதுல இன்ஸ்டால்டு ரேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, 4 GB ப்ராக்கெட்ல பார்த்தீங்கன்னா 3.67 GB அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இதே தான் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கம்மியாக தான் இருக்கு. ரேம் வந்து 16 ரேம் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 16 ரேம் கரெக்டாக இருக்கணும். 16க்கு கம்மி கூட ஓகே. 8 ரேம்ல இருந்து 16 வரைக்கும் ரேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். ஓஎஸ் அப்படின்னு சொன்னாக்கா அந்த விண்டோஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 10 to 11 இருக்கணும். 10 to ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எனக்கு இங்கே ஜாஸ்தியாகவே இருக்கு இந்த லேப்டாப்ல. 10 to 11 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரேம் பிட் சொல்லுவோம் இல்லையா, இருங்க இப்போ நான் பேக்ல வந்துடுறேன்.
இந்த ரேம் பிட்டு பார்த்தீங்கன்னா 64 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது மூணுமே உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா விண்டோஸ் வந்து பாருங்க, இங்க எனக்கு 11 வந்திருக்கா விண்டோஸு. ஸோ அதுதான் விண்டோஸ் வந்து 10 to 11. அப்புறம் அந்த ரேம் பார்த்தீங்கன்னாக்கா 64 16 8ல இருந்து 16 வரைக்கும் ரேமு. விண்டோஸ் 10 to 11. ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா i3 i5. ஓஎஸ் வந்து i3 i5 இது ரெண்டு ஓகே இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஆர்பிபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோஸோட இதில் அது போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது 64 வந்துடணும். ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு தாராளமாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கிளியராக உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதாவது உங்கள் லேப்டாப்பை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச்சில் போயிட்டு அபவுட்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்துடும். அந்த அபவுட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யுவர் பிசின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ நம்ம சிஸ்டத்தில் வந்துடும். அப்போ அதை நீங்கள் டச் பண்ணுறப்ப டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். அப்போ இந்த பேஜ்லேயே நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சொன்னக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்திருக்கு. விண்டோஸ் வந்து 10 to 11, 10 இருக்கலாம் 11 இருக்கலாம். ரேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ல இருந்து 16 வரைக்கும் இருக்கலாம். ஓஎஸ் வந்து i3 i5 ஓஎஸ் தான் இருக்கலாம். சிஸ்டத்தோட டைப் என்னன்னாக்கா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அது இருக்கலாம். ஸோ இந்த இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாகவே சாஃப்ட்வேர் அக்செப்ட் பண்ணி இன்ஸ்டால் ஆகிடும். வெல்கம் 4.2 4.2 அப்புறம் E.4 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். இதுவே ஆர்டி டிஜிட்டேசர் அப்படின்னாக்கி இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது என்ன எடுத்துக்குதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பார்க்கணும், ஏன்னா இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வரும் இல்லையா, அதுக்காக தான். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, விண்டோஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, இது எடிசன்ஸ் விண்டோஸோட இதில் பாருங்க எனக்கு வந்து 11 இருக்குது. ஸோ 10 to 11 அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. கீழே வெர்சன் எல்லா டீட்டெயிலும் வந்துருக்கு. ஓஎஸோட இது பாருங்க, எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்துருங்க. இதை பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாம் இதில் வந்துடும். ஸோ இன்னும் நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகுது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணியே வச்சிடுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இது வந்து எந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இது எல்லாமே பார்த்தாச்சுங்களா ஃபுல்லாக. இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படியெல்லாம் வந்து நம்ம இது 4.2 சாஃப்ட்வேரை பற்றி நான் உங்களுக்கு கிளியராகவே டிசைன் போடுறதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் இன்ஸ்டாலில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சாஃப்ட்வேர் வாங்கிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது எல்லாமே கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவே புரிகிற மாதிரி தான் கிளியராக தான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டினியூவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.